தொழுநோய் இல்லாத இந்தியாவே தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் கனவாக இருந்தது. அதற்காக அவர் தொடர்ந்தும் பாடுபட்டார். அதனால்தான் உலகம் முழுவதும் ஜனவரி கடைசி ஞாயிறு தொழுநோய் ஒழிப்பு தினமாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும், இந்தியா முழுவதும் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை தொழுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்து வந்ததை நினைவுகூரும் வகையில் ஜனவரி மாதம் 30 அன்று தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்றுபடுங்கள், செயல்படுங்கள் மற்றும் தொழுநோயை ஒழிப்போம் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான தொழுநோய் தின கருப்பொருளாகும். தொழுநோயை ஆரம்ப கட்டத்திலே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என்கிறார் திண்டுக்கல் மாவட்ட தொழுநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குனர் மருத்துவர் ரூபன்ராஜ். இப்போ தொழுநோயை பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக 6 மாதம் மாத்திரையிலேயே அந்த தொழுநோயை குணப்படுத்திடலாம். இப்போ ஆரம்பத்தில் அந்த தொழுநோய் எப்படி நம்ம இதில் இருந்து என்ன ஒரு அறிகுறியை காட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோலில் ஒரு வெள்ளை தேமல், வெளிர்ந்த சிவந்த தேமலாக தான் அது ஆரம்பிக்கும். அந்த தேமலில் முடி வளர்ச்சி குறையும். அந்த தேமலில் வேர்வைகள் கம்மியாக இருக்கும். உணர்ச்சி வேறுபாடுகள் இருக்கும். சுற்றி இருக்கிற இடத்த விட அந்த தேமலில் உணர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தான் தொழுநோயோட ஆரம்ப கட்டம். நம்ம அந்த கட்டத்திலே நம்ம மருத்துவரை அணுகி, தோல் மருத்துவரையோ அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனை ஆரம்ப சோதனை நிலையத்தை அணுகி அதுக்குள்ளேயே முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நம்ம முற்றிலும் தொழுநோயிலிருந்து வெளியே வந்துடலாம். தொழுநோய் என்பது பெரிய வியாதி அல்ல. உண்மையில் அது குறித்த எண்ணம் தான் மனிதர்களை தேவையில்லாமல் கவலை கொள்ள வைக்கிறது என்கிறார் அன்னை தெரசா. டிடி தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.